அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறது கன்னிராசி. கன்னிராசிக்காரர்களுக்கு அடுத்த 15 நாட்கள் எப்படி அமைந்திருக்கு, தொழில் வியாபாரம் எப்படி அமைப்பது, குடும்ப வாழ்க்கை எப்படி அமைப்பது, மேலும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைவதற்கு எந்த கடவுளை வணங்கணும், அதாவது கன்னிராசியில் பிறந்த 3 நட்சத்திரக்காரர்களும் எந்த கடவுளை வணங்குனீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை மேலும் சிறப்பாக அமையும் அப்படிங்கிறத எல்லாமே நம்ம இந்த ஒரு வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம். இந்த 15 நாட்களும் எந்த ஒரு விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறதையும் நம்ம இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம். நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும். அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் கன்னிராசிக்காரர்களாக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கன்னிராசியில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. வாங்க நம்மளுடைய கன்னிராசிக்காரர்களுக்கு அடுத்த 15 நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத விரிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஸ்ரீ வாராகி அம்மன் ஜோதிட நிலையம் மூலிமா உங்களுக்கு இருக்கும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் நல்ல ஒரு தீர்வு தந்துட்டு இருக்கிறார் ஜோதிடர் பவன் நம்பூதிரி. மேலே ஸ்க்ரீனில் அவருடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. நிச்சயமாக உங்களுடைய பிரச்சனைக்கு நல்ல ஒரு தீர்வு வழங்குவார். நம்மளுடைய கன்னிராசிக்காரர்களுக்கு அடுத்த 15 நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் நாட்களாக தான் இந்த 15 நாட்களும் அமைந்திருக்கு. தனம், வாக்கு, குடும்பஸ்தான அதிபதி சுக்கிரன், ராசியின் அதிபதி புதனுடன் இணைந்து பார்ப்பதனால குடும்ப உறவுகள் உங்களை மேல் அன்பாக இருப்பாங்க. இதுநாள் வரைக்கும் நிறைய பிரச்சனைகளையும் நிறைய கஷ்டங்களையும் உங்கள் குடும்ப உறவினர்களும் குடும்ப உறுப்பினர்களும் செய்திருப்பாங்க. ஆனால் இனி இந்த 15 நாட்கள் உங்கள் மேலே நிறைய அன்பை பொழிவாங்க. குடும்ப ஒற்றுமை அதிகரித்து காணப்படும். சிதைந்த இருந்த குடும்பம் கூட இனிமேல் நல்ல ஒரு ஒற்றுமையாக இருக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. அதே மாதிரி உங்களுடைய முயற்சியும் எண்ணங்கள் அனைத்தும் நிறைவேறும். உடன் பிறந்தவர்களுடன் நிலவி வந்த கருத்து வேறுபாடுகளோட படிப்படியாக குறைந்து நல்ல ஒரு ஒற்றுமை அதிகரிக்கும். கூட்டு தொழிலில் எதிர்பார்த்ததை விட கூடுதலான லாபம்லாம் கிடைக்கும். பிள்ளைகளோட உயர்கல்வியில் அதிக ஆர்வம் காட்டுவீங்க. அதற்கான முயற்சியிலையும் இறங்குவீங்க. அதன் மூலியமாகவும் நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. மன நிம்மதி தரும் ஒரு செயல் உங்களுக்கு நடைபெறத்துக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. சிலருக்கெல்லாம் குடும்ப பொறுப்புகளை ஏற்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் இருக்கிறது. பெண்களுக்கு கணவன் மற்றும் புகுந்த வீட்டில் நல்ல ஒரு ஆதரவும் மகிழ்ச்சியும் கிடைக்கும். ராசியில் உள்ள கேது மற்றும் 7ஆம் வீட்டில் உள்ள செவ்வாய் ராகுவால திருமண முயற்சிகள் முன்னுக்கு புறப்பாக இருந்தாலும் அதற்கான திருமண முயற்சிக்காக தள்ளி போய்கிட்டே இருக்குதுன்னு கஷ்டப்பட்டவங்களுக்கு இந்த டைமில் நீங்கள் அதற்கான முயற்சியெல்லாம் ஈடுபட்டிங்கன்னா நல்ல ஒரு வரன் அமையறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. அதே மாதிரி வேலைக்காக காத்துட்டு இருந்தவங்களுக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏற்கனவே வேலைக்கு போயிட்டு இருந்தீங்கன்னா இருந்தால் கொஞ்சம் வேலையெல்லாம் பணி சுமை கொஞ்சம் அதிகமாக இருக்கும். தொழிலில் ஒரு நிமித்தமாக எங்கேயாவது வெளியில் போகிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது. இதனால் குடும்பத்தை விட்டு கொஞ்சம் பிரிந்து செல்வதற்கான சூழ்நிலையும் இருக்கிறது. அதே மாதிரி தம்பதிகளுக்குள் நல்ல ஒரு ஒற்றுமை இருக்கும். சிலருக்கெல்லாம் எதிர்மறையான பலன்கள் நடைபெற்றாலும் பாக்கியஸ்தானத்தில் நின்று ராசியை பார்க்கும் குரு எல்லாவற்றையும் உங்களுக்கு நன்மையையும் தைரியத்தையும் வழங்குவார். மகாவிஷ்ணுவை வழிபட்டுட்டு வாங்க. மனோபலமும் மன தைரியமும் அதிகரிக்கும். மகாவிஷ்ணுவை மறக்காமல் வழிபட்டுட்டு வாங்க. உங்களுடைய ராசிக்கு ஏற்ற தெய்வம் இஷ்ட தெய்வம் மகாவிஷ்ணுவாக இருந்தால் உங்களுடைய வாழ்க்கை மேலும் சிறப்பாக அமையும். அதே மாதிரி நம்மளுடைய கன்னி ராசியில் பிறந்த 3 நட்சத்திரக்காரர்களும் என்னென்ன நற்பலன்கள்லாம் கிடைக்க இருக்கிறது அப்படிங்கிறதையும் நம்ம இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம். நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். கன்னி ராசியில் உத்திரம் 2, 3 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அடுத்த 15 நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாமாங்க. இதனால் வரைக்கும் உங்களுடைய உடன் பிறந்தவர்கள் நிறைய பிரச்சனைகளையும் நிறைய தொல்லைகளையும் உங்களுக்கு கொடுத்துட்ருப்பாங்க. இப்போ இனிமேல் நல்ல ஒரு ஒற்றுமை அதிகரிக்கும். கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றமான சூழ்நிலை இருக்குது. தெய்வீக சிந்தனை அதிகரித்து காணப்படும். தர்ம சிந்தனை ஏற்பட்டாலும் இருந்தாலும் உங்களுடைய ஆன்மீக சிந்தனையின் மூலிமா நல்ல ஒரு வெற்றி வாகை சூடக்கூடிய ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்குது. சிலருக்கெல்லாம் உயர் ரக வாகனம் வாங்கி ரொம்ப மன மகிழ்ச்சியாக இருப்பீங்க. அதே மாதிரி பணம் சம்பாதிப்பதில் அதிக ஆக்கமும் ஊக்கமும் ஏற்படும்.
இதெல்லாம் பண முடக்கம் ஏற்படுவதற்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. தேவையற்ற அலைச்சல்கள் ஏற்படும். வீண் மனஸ்தாபங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. மனதில் ஒரு நிம்மதி இல்லாத ஒரு சூழ்நிலை நிலவுவதற்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. அதே மாதிரி பல புண்ணிய தலங்களுக்கு பயணம் செல்வதற்கான வாய்ப்பு ஒரு சிலருக்கெல்லாம் கிடைக்கும். திருமணமாகாத இருக்கிற ஆண் பெண் இருபாலருக்கும் நல்ல ஒரு வரன் அமைவதற்கான சூழ்நிலையெல்லாம் இருக்குது. அதற்கான முயற்சியில் ஈடுபட்டீங்கன்னா நல்ல ஒரு வரன் அமையும். சிலருக்கு பகையிலும் பிறரால் குற்றம் சாட்டப்பட்டு அவதிப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருங்க. நிறைய பேர் உங்களை குற்றம் சாட்டுவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. நீங்கள் கஷ்டப்பட்டு அலைஞ்சி திரிந்தாலும் உங்கள் மேல் பழி விழுவதற்கான சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. கவனமாக இருங்க. பணிபுரியும் பெண்களுக்கு பதவி உயர்வு, ஊதிய உயர்வு இதையெல்லாம் எதிர்பார்க்கலாம். இதெல்லாம் இந்த 15 நாட்களில் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. மேலும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைவதற்கு விநாயகரை வழிபட்டுட்டு வாங்க, நன்மை அதிகரிக்கும். அதே மாதிரி அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு அடுத்த 15 நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். பெரிய மனிதர்களின் அன்பும் ஆதரவும் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். தாயார் மூலம் உங்களுக்கு நன்மை ஏற்படும். பிறர் மேல் ஏற்படும் பொறாமை காரணமாக அவர்களுடன் போட்டி போட தோன்றும். மனசு அப்படியே தோணிக்கிட்டே இருக்கும். அவங்கெல்லாம் நம்மக்கிட்ட போட்டி போடுறாங்களே அப்படிங்கிற மாதிரி தோண்டிட்டு இருக்கும். அதெல்லாம் ஓரளவுக்கு கட்டுப்படுத்தி வச்சுக்கோங்க. குடும்பத்தில் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. வளமான வாழ்வுக்கு நீங்கள் கொஞ்சம் மன அமைதியாகவும் பொறுமையாகவும் இருந்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு ஒரு வளமான வாழ்வு அமைவதற்கான யோகமெல்லாம் இருக்குது. புதிய தொழில் தொடங்கலாம் அப்படின்னு சில பேர் முயற்சி செய்துட்ருப்பீங்க. அதற்கான யோகமான நேரமாக தான் இது அமைந்திருக்கு. புதிய தொழில் தொடங்குறதுக்கான முயற்சியில் ஈடுபட்டிங்கன்னா நல்ல ஒரு லாபமும் நல்ல ஒரு முன்னேற்றமும் ஏற்படும். உயர் அதிகாரிகள் உத்தரவுப்படி நீங்கள் நடக்கிறது நல்லது. அதே மாதிரி பல வழிகளில் உங்களுக்கு தன வரவு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. எந்த காரியத்தையும் திறமையாக செயல்பட்டிங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு கூடுதலான ஒரு மதிப்பு, ஆதரவு, செல்வாக்கு எல்லாமே கிடைக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. சிலருக்கு இடமாற்றம், பொருள் மாற்றம் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்திற்கு மாறுவதற்கான சூழ்நிலையெல்லாம் இருக்குது. அதே மாதிரி கொஞ்சம் கவனமாக இருங்க. உங்களுடைய வேலை செய்கிற இடத்துலையும் ஒருவருக்கொருவர் அனுசரித்து செல்வது நல்லது. புதிதாக இப்போ தான் வேலை தேடுறவங்களாம் இருந்துச்சுன்னா நிச்சயமாக நல்ல ஒரு சம்பளத்தில் நல்ல ஒரு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பெலாம் இருக்குது. அதற்கான முயற்சியில் நீங்கள் ஈடுபட்டிங்கன்னா நிச்சயமாக நல்ல ஒரு வேலை கிடைக்கும். உங்களுக்கு சந்திராஷ்டமம் வந்து ஜூன் 5, 6ஆம் தேதியில் சந்திராஷ்டமம் இருக்குது. அன்றைய தினம் புதிய முயற்சி எதுலேயும் ஈடுபடாமல் இருக்கிறது நல்லது. மேலும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைவதற்கு சந்திரனுக்கு வெள்ளை அரளி சாத்தி வழிபட்டுட்டு வாங்க, நன்மை உண்டாகும். நம்பிக்கையோடு போய் சந்திர பகவானை தரிசிச்சுட்டு வாங்க. அதே மாதிரி கன்னிராசியில் சித்திரை 1-2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அடுத்த 15 நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத நாட்கள் உங்களுடைய உறவுகள் வழியில் உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும். அதனாலேயே உங்களுக்கு ஒரு மதிப்பும் மரியாதையும் ஏற்படுவதற்கான வாய்ப்பெல்லாம் இருக்கிறது. மேடை பேச்சாளர்கள் பொருளாதார நிலையை பொறுத்தவரை சிறப்பாகவே இருக்குது. சிலருக்கு தேவையற்ற செலவு காரணமாக சேமிப்பிலிருந்து கொஞ்சம் பணத்தை செலவழிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் ஏற்படுகிறது. அதனால் கொஞ்சம் கவனமாக செலவுகளில் கவனமாக இருக்கிறது நல்லது. விற்பனை பிரதிநிதியாக இருந்தால் வருமானம் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்குது. அதே மாதிரி உங்களுடைய பேச்சு திறனும் அதிகரிக்கிறதுனால நல்ல ஒரு லாபமும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. குடும்ப வாழ்க்கையில் நல்ல ஒரு சந்தோஷம் இருக்கும். அதே மாதிரி மனமகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலை நடைபெறத்துக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. பழைய கடனெல்லாம் விரைவில் அடிச்சுட்டு நல்ல ஒரு நிம்மதியான வாழ்க்கை இருக்கும். இருந்தாலும் கவனமாக இருப்பது நல்லது. பழைய பாக்கியெல்லாம் வசூலாகுவதற்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. அதே மாதிரி எதிர்பாராத இடத்துலேருந்து திடீர்னு உங்களுக்கு பணம் ஒன்று கிடைக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. உங்களுடைய சகோதரர்களால் உங்களுக்கு நிறைய மன மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலை நடைபெறத்துக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. அதே மாதிரி ஏமாற்றத்தை தவிர கூட்டாளிகளிடம் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. சில கூட்டாளிகளெல்லாம் உங்களை ஏமாற்றி செல்வதற்கான ஒரு வாய்ப்பெலாம் இருக்குது. அதனால் நீங்கள் கொஞ்சம் கூட்டாளிகளிடம் கவனமாக இருப்பது நல்லது. சித்திரை நட்சத்திரக்காரர்கள் இந்த 15 நாட்கள் உங்களுக்கு சிறப்பாகவே அமைந்திருக்கு. இருந்தாலும் உங்களுடைய நண்பர்கள் உங்களுக்கு சின்ன சின்ன
சின்ன பிரச்சனைகளும் தருவாங்க. அதே மாதிரி உங்களுடைய உறவினர்கள் மூலிமா சின்ன சின்ன செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புலாம் இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. உங்களுக்கு ஜூன் 6, 7ஆம் தேதி சந்திராசிரமம் இருக்குது. அன்றைய தினம் புதிய முயற்சி எதுவுமே வேண்டாம். மேலும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைவதற்கு துர்க்கையை வழிபட்டுட்டு வாங்க. உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையும். நம்பிக்கையோடு துர்க்கை அம்மனை வழிபட்டுக்கிட்டு வாங்க. இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்குறேன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் கன்னிராசிக்காரர்களாக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு விநாயகர் பெருமானை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா ஓம் கம் கணபதியே நமக அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அப்படி தெரிவிக்கும் போது நீண்ட நாளாக வேண்டுதலாக ஒரு விஷயம் மனதுக்குள்ளே வைத்துட்டு இருப்பீங்க இல்லையா, அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் மனதுக்குள்ளே நினச்சிக்கிட்டு நிறைவேறணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இப்படி செய்து பாருங்கள். நிச்சயமாக நிறைவேறும். தேங்க்யூ.